நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். சென்னை அயன்புரம் ஐயப்பன் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிவபெருமான் சோமநாத சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னா அபிஷேகம் நடைபெற்றது. எல்லா சிவாலயங்களிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அன்னாபிஷேக வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற ஒரு பழமொழிக்கு இந்த அர்த்தத்தை தேடும்போது உலகிற்கே படியளக்கும் சிவபெருமானின் மகிமையையும் அன்னாபிஷேகத்தின் பின்னணியையும் புரிந்து கொள்ளலாம். அன்னாபிஷேகத்தை, அதாவது சோற்றை கண்டால் முக்தி கிடைக்கும், அதாவது சொர்க்கம் கிடைக்கும் என்பது இந்த பழமொழியின் அர்த்தமாகும். மேலும் அன்னாபிஷேக வழிபாட்டால் வீட்டிலும் நாட்டிலும் தானியச் செழிப்பு ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை. சென்னை அயன்புரம் ஐயப்பன் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் சிவபெருமான் சோமநாத சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னா அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.